வெல்கம் டு சுகன்ஸ் ஹோம். இன்னைக்கு நாம கோயம்புத்தூர் ஸ்பெஷல் சேவைன்னு சொல்லுவாங்க, சந்தகன்னு சொல்லுவாங்க. இதுக்கு நான் எடுத்திருக்கிற அளவு ஒரு படி சாப்பாட்டு அரிசி, அரைப்படி இட்லி அரிசி, 1/4 படி பச்சரிசி. பச்சரிசி சூடுனால நான் அதை சேர்த்திக்கல. மூணையும் மிக்ஸ் பண்ணி ஒரு 1.5 மணி நேரம் டு 2 மணி நேரம் ஊற வச்சா போதும். அதுக்கப்புறம் ஆட்டி சுட்ட இன்ஸ்டண்டா நம்ம சேவை ரெடி ஆயிடும். இது நம்ம ஒரு கொங்கு ஸ்பெஷலுங்க. ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஆட்டிட்டு வந்த உடனே நம்ம சுட்டு அப்படியே சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இதுக்கு தேங்காய் பாலும் வச்சுக்கலாம், தேங்காய் சட்னி வச்சுக்கலாம், சாம்பார் வச்சுக்கலாம், எதுக்கு வேணாலும் வச்சுக்கலாங்க. செம்ம டேஸ்டியாக இருக்கும். தேவையான அளவில் உப்பு போட்டு நம்ம இட்லி பாத்திரத்தில் ஊற்றுனா போதும். மாவு பார்த்தீங்களா எவ்வளோ கெட்டியாக இருக்குது. தண்ணி ஊற்றாமல் எவ்வளோக்கு எவ்வளோ கெட்டியாக ஊற்றுறமோ அவ்வளோக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த ஒரு சின்ன சின்ன நாக்கை மட்டும் தெரிஞ்சிட்டா போதும். இந்த மாவை நீங்கள் வெளியிலேயே வாங்க மாட்டீங்க. 2 மணி நேரம் நீங்கள் அரிசியை ஊற வச்சா போதுங்க. அதுவும் புழுங்கல் அரிசியில் செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்டியாக இருக்கும். இது எங்கள் அம்மா சின்ன வயசில் செய்வாங்க. அவங்க கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட ரெசிபி தான் இது. இந்த மாதிரி ரெசிபி எல்லாம் பண்ணும்போது பிள்ளையருக்கு மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். வீட்டில் ஃபேமிலியோடு சேர்ந்து ஒரு ரெசிபி பண்ணும்போது அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குங்க. இதுக்கு நான் தேங்காய் பாலும் எடுத்திருக்கேன், தேங்காய் சட்னியும் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபியை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அதுவும் தேங்காய் உடைக்கும் போது அந்த தேங்காய் தண்ணி குடிக்கிற சுகமே ஒரு தனி தாங்க. இது பண்ணுறது ரொம்ப சிம்பிள். 1-2 மெத்தட் மட்டும் நமக்கு தெரிஞ்சால் போதும். எப்பவுமே கிச்சனில் கடகடன்னு வேலை நடக்கும். அந்த பக்கம் வேகறக்குள்ளே இந்த பக்கம் கட்டிங் எல்லாம் முடிஞ்சிருங்க. இப்போ நான் தேங்காய் சட்னிக்கும் தேங்காய் பாலுக்கும் தனித்தனியாக எல்லாமே பிரித்து வைக்க போகிறேன். தேங்காய் வெட்டுறதுன்னாச்சு 1/2 மூடி தேங்காவை தேங்காய் பாலுக்கு தனியாக எடுத்து வச்சு அதை கட் பண்ணி தண்ணியை வேணுங்கிற அளவுக்கு கம்மியாக தான் ஊற்றணும். அதிகமாக தண்ணி ஊற்றினா தேங்காய் பால் டேஸ்ட்டே இருக்காது. 2 ஏலக்காய் அவ்வளோதாங்க. சர்க்கரை வேணும்னா சர்க்கரை, நாட்டு சர்க்கரை வேணும்னா நாட்டு சர்க்கரைன்னு வச்சு சாப்பிட்டா அவ்வளோ தூளாக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சதை இந்த மாதிரி ஒரு துணி வச்சு வடிகட்டியோடு சேர்த்து நம்ம வடிகட்டும் போது அந்த சக்கை மட்டும் தனியாக வந்துடும், பால் தனியாக பிரிஞ்சு வந்துடும். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மெத்தட் தான், தெரியாதவங்களுக்கு இது யூஸ் ஆகும். சக்கை பாருங்கள் தனியாக வந்துருச்சு. இப்படி தேங்காய் பால் கூட வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. சந்தவை பண்ணும்போது எப்போவுமே இட்லி சூடாக இருக்கணும். நம்ம ஆறுனதுக்கப்புறம் நம்ம போட்டு பிழிஞ்சு எடுத்தால் அந்த சேவையும் வராது, டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது சும்மா நம்ம பிடியில் வச்சு கூட சுற்றலாம். ஆனால் என்கிட்ட இந்த மிஷின் இருக்குது. சூடாக எடுத்து அப்படியே அந்த மிஷின்குள்ளே அமுத்தி சுற்றும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதை சுட சுடவே வாசனை சும்மா கமன்னு இருக்கும். இது எங்க ஒரு கொங்கு ஸ்பெஷலுங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். சாப்பிட்றதுக்கு திரும்ப திரும்ப இனி ஒரு தடவை சாப்பிடணும்னு தோணும். இட்லி ஆறுறக்குள்ளே நம்ம ஸ்பீடாக சுற்றணும். நம்ம எல்லா இட்லியுமே ஃபஸ்ட்டு வெளியில் எடுத்து வைக்கக்கூடாது. நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ இட்லியை மட்டும் அந்த மிஷின்குள்ளே போட்டு சுற்ற ஆரம்பிக்கணும். அப்போ தான் அடுத்த பேட்ச் நம்ம பண்ணும்போது இட்லி சூடாக இருக்கும். இப்போ பிளிய அப்படியே சூட்டோடவே அந்த ஹோல்ஸ் வழியாக அழகாக வெளியில் வருது பாருங்கள். என்ன கொஞ்சம் திருப்புறது தான் கஷ்டம், அது பழகிடும். நம்ம அந்த மிஷின் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மிஷினை கொஞ்சம் நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுக்கணும். நம்ம ஆஃப்டர் வாஷிங் நம்ம எண்ணெயெல்லாம் தேய்ச்சி வச்சா அடுத்தடுத்து பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ஆனால் இந்த மாதிரி இருக்கிறது கார் மாதிரி நம்ம எப்படி வேணா சுத்திக்கலாம். அந்த சந்தவை அழகா விழுகும். நிறைய பேர் பச்சரிசியில சேவை செய்வாங்க, புழுங்கலரிசிலையும் சேவை செய்வாங்க. இது எப்படி செஞ்சாலுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. பச்சரிசி மாவில் நம்ம பண்ணுறது இடியாப்பம், அது வேற இது வேற. சேவை நம்ம ஊர் ஸ்பெஷலு. மிச்சம் ஆகிற இட்லியை எடுத்து மறுபடியும் அதுக்குள்ளேயே போட்டு அதுக்கு மேலே சூடான இட்லியை வச்சு அமுத்துனா போதும். இந்த மாதிரி நம்ம இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறோமே நினைக்காதீங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நாங்கள் என்ன பண்ணுறோம், நம்ம குட்டி பையன் வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பான். இது செய்யவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. சின்ன குழந்தைங்க இருக்கிற வீட்டில் அடிக்கடி செய்யுங்க. அவங்களுக்கு கூட ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். என்னடா அம்மா பண்ணுறாங்க, டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாங்கன்னு இருக்கும். நான் தட்டில் எடுக்கிறது தேங்காய் பாலோட வச்சு சாப்பிட்றதுக்கு. தேங்காய் பாலோட வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், சட்னி சாம்பாரோட வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்குங்க. இதை நான் 2 விதமாக பண்ணுறேன். ஒன்று தாளிப்புக்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு தாளிச்சா சூப்பராக இருக்கும். ஆனால் வெங்காயம் நல்லா பொடுசலாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா அப்போ தான் வெங்காயம் அதிகமாக நம்ம தட்டுப்படும். நான் தக்காளி சேவை தான் பண்ணுறேன். தக்காளி ஒரு பழம் எடுத்திருக்கேன். அதுவும் நல்லா பழுத்த தக்காளியாக இருக்கணுங்க. சின்னதாக சாப் பண்ணுங்க. இப்போ நம்ம சமையலெல்லாம் இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா சின்னதாக சாப் பண்ணும்போது அது சீக்கிரம் வணங்கிடும். உதிரியான சேவையை போட்டு பண்ணும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் மட்டும் போட்டுட்டு கொஞ்சோண்டு உளுத்தம் பருப்பு, கொஞ்சோண்டு கடலைப்பருப்பு, வெங்காயம் வதங்கின உடனே, அதாவது ஃபுல்லாக வதங்கக்கூடாது, 1க்கு 2 வதங்கின உடனே தக்காளியும் பச்சை மிளகாவையும் சேர்த்தியே போட்டு வதக்கிடுங்க. பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஹெல்த்துக்கும் நல்லது. எப்போவுமே நம்ம சமையலில் பெருங்காயம் போடும்போது அது டேஸ்ட்டும் கொடுக்கும், நம்ம ஜீரணத்துக்கும் நல்லது. இப்படி நல்லா ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போடணும். நிறைய பேர் மஞ்சத்தூள் போட மாட்டாங்க. ஆனால் நம்ம ஊர் கொங்கு ஸ்பெஷலில் மஞ்சள் கண்டிப்பாக இருக்கும். சேவையை புழிஞ்சு வச்ச உடனே அது உடனே ஆறிடுங்க, சூடாக இருக்காது. நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு கூட நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கின உடனே நம்ம ரெடி பண்ண சேவையை அதுக்குள்ளே போட்டு நல்லா பெரட்டணும். இது ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்கிறனால நம்ம கரண்டியை வச்சு நல்லா குத்தி விட்டால் நல்லா உதிரியாக வரும். நம்ம தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. கடலை எண்ணெயில் கூட செய்யலாம், ஆனால் தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கீழேருந்து மேலே மேலேருந்து கீழே நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா உடச்சி விட்டிங்கன்னா நம்ம கோவை கொங்கு ஸ்பெஷல் சேவை ரெடி. அதுவும் இன்ஸ்டண்ட்டாக பண்ணலாம். லெமன் சேவை வேணும்னாலும் லெமன் சேவை புழிஞ்சிக்கலாம், தக்காளி சேவை வேணும்னா தக்காளி சேவை புழிஞ்சிக்கலாம். இதுலேயே ஒரு முட்டையை உடச்சி ஊற்றுனீங்கன்னா அதை விட தூளாக இருக்கும். கொத்தமல்லியை கடைசி தூவி இறக்கி மிக்ஸ் பண்ணிங்கன்னா நம்ம கொங்கு ஸ்பெஷல் சூப்பராக ரெடி ஆகிடுங்க. இதுக்கு சொன்ன மாதிரி சட்னி சாம்பார் எதை வேணால் வச்சு சூடாக சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும். இது ஆறுனாலுமே அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். சாப்பிட சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் சாப்பிட்ணுன்னு தூண்டும். இது மட்டும் இல்லைங்க, தேங்காய் பால் கூட சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். அதுவும் சுட சுட எடுத்து இலையில வச்சு சாப்பிடும்போது அதோட ஆனந்தமே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க. இதுக்கு வெறும் தேங்காய் சட்னி மட்டுமே போதும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தி ரெசிபியெல்லாம் செஞ்சு கொடுத்து அசத்திடுங்க. வீட்டில் இருக்கிற கிட்ஸுக்கும் நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.